let us change our approach towards our salvation and gospel. கர்த்தாவே எனக்கு இது பேசுகிறான், இதை எனக்கு உள்ளே இறங்க மாட்டேங்குது, என் இருதயத்துக்குள்ளே இறக்கிறதுக்கு ஆவியானவர் கிரியை கேளுங்க. இல்லாட்டி இங்கே இந்த போகும்போது திரும்பி பழைய குருடி கதை துரடின்னு சொல்லிட்டு பழையபடி செய்துட்ருப்போம். என்ன செய்வோம்? அப்படி திருப்பி சோத்திரம் 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 சோத்திரம், அப்படியே இந்த டெக்னாலஜி, கிறிஸ்டியன் டெக்னாலஜி. அதில் சத்தத்தை உயர்த்தி வேற சோத்திரம் சோத்திரம் இப்படி சொன்னால் பரிசுத்தம் அதிகமாகிடுதான். கர்த்தருக்கு ஆத்திரமாக வருது. யோசனை பண்ணுங்க. ஐயா அதெல்லாம் ஒன்றும் பலிக்காது. அவர் கேட்கறது வேற. அவர் உங்களுக்குள்ள சத்தியம் இருக்குதான்னு பார்ப்பாரு, இயேசு இருக்கிறாரான்னு பார்ப்பாரு. எனக்கு கிறிஸ்தவ பேர் இருக்குது. ஐயா பேரை பார்க்காத கண்ணா, உள்ள என்ன இருக்கிற உண்மை இருக்குதா? இயேசு சொன்னார் அந்த காலத்தில், இவரை பார்த்து பேதுரு, ஃபாலோ மீ, மத்தேயு ஃபாலோ மீ. He never told anybody make them Christians அப்படின்னு சொல்லல. அவர் சொன்னார், நீங்கள் சகலரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து சொன்னார். சீஷர்னா என்னது? A Sishan who follows his master, King Jesus. How many of us are projecting and talking about King Jesus? He is the owner. He is Adonai. He is Hashim. புரியாது இந்த என்னமோ சொல்கிறான். யூதர்கள் அப்படி தான் கூப்பிடுவாங்க, அவரை ஹஷிம் என்று கூப்பிடுவார். அப்படின்னா ஓனர்னு அர்த்தம். அவன் பார்க்குற விதம், கர்த்தரை பார்க்குற விதம் ஓனர்ன்றதை பார்க்குறான். அதனால அவன் வேறு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறான். நம்ம அப்பான்னு சொல்லிட்டு நம்ம அப்பா தானடா அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அங்கே தான் பிரச்சனை. இயேசு பிதாவாகி தேவனை அப்பா என்று சொல்லி கொடுத்தார். இதுதான் உன் தந்தை என்றார். தந்தைக்குரிய மரியாதையும் கிடையாது, எதுவும் கிடையாது. தந்தை சொல்கிறபடியும் செய்கிறதில்லை. அதுக்கு மேலே இதெல்லாம் பேசிட்டு கண்டபடி தகப்பனையே பேசுறது. நீ ஏன் என்னை ஜெனிப்பித்தாய் என்று சொல்லுகிறனுக்கு ஐயோன்னு போட்டுக்குது. முள்ளுகளை விதையாதீர்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். நீ நல்லா இருந்தனா உன் நிலம் நல்லா இருக்கும். யூதா மனுஷரே எருசலேமில் இல்லை போதும் 22வது வசனம். என் ஜனங்களோ மதியற்றவர்கள். பார்த்தீங்களா? என் ஜனங்களோ மதியற்றவர்கள். ஏன்னா என் பேரை சொல்லி அழைக்கப்படுகிற ஜனங்கள் மதியற்றவர்கள். என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அறியாத என்னை பற்றி அவங்களுக்கு புரியல. யாரை பேசுகிறாரு? கிறிஸ்தவங்களை பற்றி தான் பேசுகிறார். அந்த காலத்தில் யூதர்களை பற்றி பேசுகிறார், இன்றைக்கி கிறிஸ்தவங்களை பற்றி பேசுகிறார். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள். சோதுமா இது மாதிரி திட்டத்துக்கு நம்மளுக்கு பிடிக்காது. இது நான் பேசல, யார் சொல்றது? அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளை. பைத்தியம் என்ன செய்யும்? ஏதோ செய்துட்டு இருக்கோம். அவர் நம்மளை பார்க்குறாரு. தாங்க
என்னடா நான் பாட்டுங்க ரத்தத்தை சிந்தி இவர்களை வேத்த பைத்தியக்கார மாதிரி போயிட்டு இருக்கிறான். கிரெடிட் கார்டு பின்னால் சுற்றிட்டு இருக்கிறான். எக்காரணத்தை கொண்டு பணம் அலைஞ்சிட்டு இருக்கிறான். என் ஜீவனே கொடுத்தேன்பா இதுங்களை மீட்கிறதுக்கு. இவன் எதுக்கு பின்னால் ஓடுறான்? இல்லாத பொருளுக்காக அதை நோக்கி ஓடாதே, அது சிறகுகள் அடித்து பறந்து போய்விடும் போட்டிருக்கோம் பைபிளில். பணத்தை கொடுத்து தான் பேசு. பணத்தை தேடி போவாதே, இயேசுவை தேடி பணம் ஒன்று தேடி வரும். இது புரியலன்னா நம்மளுக்கு பைத்தியம்னு அர்த்தம். சிம்பிள் ஃபார்முலா. நீ ட்ரிக்ஸ் போடாத, உன் இருதயத்தில் ட்ரிக்ஸ் பண்ணாத. இப்படி பண்ணி இப்படி வச்சு செய்தனோ ஏமாத்தாதீங்க, உங்களுக்கு வழி வாய்க்காது. கடைசியில் அங்கே ஒரு சிங்கம் நிற்கும், அங்கே போட்டு தள்ளிடும். அவர்களுக்கு உணர்வே இல்லை. தப்பு செய்யும் போது உணர்வு இல்லை. ஐயோ தப்பு செய்கிறோமே, தவறு செய்கிறோமே, அப்படிதான் செய்வோம். பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள். பொல்லாப்பு செய்யணும்னா அதுக்கு நல்ல மூளை இருக்குது. ஒருத்தனை ஏமாற்றி ஆட்டிய போடணும்னா அதுக்கு நல்லா மூளை இருக்குது. நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். நன்மை செய்யறதுக்கு அறிவில்லை. ஏழாம் அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். இல்லை நான் என் இஷ்டப்படி தான் வாழுவேன், கர்த்தர்கிட்ட நான் அப்படி தான் செய்யணும்னு எதிர்பார்ப்பேன் நினச்சா அது வேற மாதிரி போயிடும். Don't forget that you are dealing with the Almighty God. Don't mess up with Him. நான் ஒரு முறை அட்லாண்டிக் ஓஷன் இந்த கரையில் நின்று பார்க்குறேன். எவ்வளோ தூரத்தில் இப்படியே போனால் ஒரு 6500 கிலோமீட்டர்ஸ்னா அந்த சைடில் யூரோப் வரும். அந்த சமுத்திரத்தை உண்டாக்கினவரை பார்த்து எனக்கு பயம் வந்துச்சு. சமுத்திரம் தானே அப்படின்னு பார்க்கறதில்ல, இதை அவர் எப்படி உண்டாக்கியிருப்பார். நம்ம நடுவில் ஒரு சின்னதாக வந்து உட்காந்துருக்குறோம். அதோட போய் சண்டை போட முடியுமா? எதுவும் பண்ண முடியாது. அவ்வளோதான் நம்ம லிமிட்டு. ஸோ நம்ம கர்த்தரோட வழிகளில் போனால் சரியா. அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். நல்லா வீட்டில் சந்தோஷமாக உங்கள் ஆலயத்தில் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சின்னா வழியை சீர்படுத்து. கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். நீயே சரியில்லை, அப்புறம் கர்த்தருடைய ஆலயம் சொல்லிட்டு இருந்தா நீ சொல்கிறோம்ல. இது நான் சொல்லும் போது உங்களுக்கு என் மேலே கோவம் வரும். என் மேலே கோச்சிக்காதீங்க, அப்படி கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. இது நான் செய்கிறேனா? அப்புறம் நம்மளே கேட்டுக்கிறது, ஏன் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் சரியில்லை? ரெஸ்பான்ஸ் எல்லாம் சரியாக தான் இருக்குது, நீயே சரியில்லை, அதனால தான் உனக்கு ரெஸ்பான்ஸ் சரியில்லை. ஏன் பிரவீன் எனக்கு ஆள் வந்துச்சு? ஏன்னா மனசுக்குள்ளே போடாம வச்சிருக்குது. என்ன போடாம வச்சிருக்குது? கர்த்தருடைய சிந்தனைகள் இல்லை, நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய ஏமாற்றுத்தனமும் எல்லாம் உட்காந்துருக்கனால வேலை வாரம் நடக்க மாட்டேங்குது. நீ இப்படி பண்ணிடலாம், அதை சரி பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம் அப்படின்னு ஏமாத்திக்கிற உன்னையே.
செல்ஃப் டிசெப்ஷன் kills you and call it God's temple. சரி. நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடு உண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களே ஆகில் அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களுக்கு சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன். இது அவங்களுக்கு தண்டிக்கிறதுக்கு முன்னாலே சொல்றாரு. ஆனா நீ செய்ய மாட்டேன்றியே, அதான் பின்னால சொல்ற. இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். பார்த்தீங்களா, பொய் வார்த்தைகளா நம்புறோம். சொன்னவன்லாம் எங்கேயோ போய் உட்காந்துட்டான். கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை வளர்த்து கொள்ளுங்க. பொய் சொல்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறான், நேராக போய் ஏதோ ஒன்று மோரில் உட்காந்துக்குவான். கடைசியில் டிக்கெட் கொடுக்க பாருல, அந்த டிக்கெட் இஷ்யூ ஆகும் தெரியுமா? டிக்கெட்னா இதுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியுமில்ல, வாழ்க்கையின் முடிவு வரும்போது வேறு மாதிரி இருக்கும். நம்ம நினச்சிருப்போம் மேலே போவோம், அவர்கிட்ட சந்நிதியில் போவோம், அப்படியே கர்த்தரை நம்ம வரவேற்பார் அப்படின்னு நினச்சிருக்கும் போது வேற ஒரு ஆள் வரவேற்பான். நீங்கள் திருடி கொலை செய்து விபச்சாரம் பண்ணி பொய் ஆணையிட்டு பாகாலுக்கு தூபம் காட்டி நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ? எப்பா நான் சொல்லப்பா, யார் சொல்றது? சேனைகளின் கர்த்தர் சொல்றார். எல்லாத்தையும் இஷ்டப்படி செய்துட்டு நீ வந்து கடைசியில் சண்டே சர்வீஸில் வந்து உட்காந்துட்டு சோதரம்னா என்ன? யாரை ஏமாத்துற நீ? என்ன ஏமாத்துறான்னு நினைக்கிறியா? என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கல்லர் குகையாயிற்றோ? இது யார் சொன்னது சொல்லுங்க. இதெல்லாம் நம்மளுக்கு இல்லை, பழைய ஏற்பாடு அப்படின்னு சொல்றவங்களுக்கு சொல்றேன். எங்கேருந்து எடுத்துக்க சொல்லுது? எங்கேருந்து எடுத்துருக்கு இந்த வசனம்? எடுத்து அங்கே சொல்றது யாரு? என் பிதாவின் வீட்டை கல்லர் குகையில் ஆக்கிங்களா? அச்சாரல்ல? இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதையும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நான். நீ ஏமாத்துற விதத்தையும் பார்த்துருக்கேன். நீ ட்ரிக்ஸ் போடுறதெல்லாம் எனக்கு தெரியும். ஒவ்வொரு ட்ரிக் நீ பண்ணுறதும் எனக்கு தெரியும். போய் நேராக போய் அவர்கிட்ட சரண்டர் ஆகுங்க. ஆண்டவரே நான் உம்மோட சரி பண்ணணும், நான் உம்மோட சரியாகணும், என்னை எல்லாத்தையும் சரிப்படுத்துங்க. இது சரிப்படுத்த வேண்டியது ஒரே ஒருத்தர், ஆவியானவர் தான் செய்ய போகிறாரு. அவர் தான் உணர்த்துவார் உங்களுக்கு. இல்லாட்டி நீங்கள் பழையபடி போயிடுவீங்க. சரிப்படுத்துங்க. இப்போ நான் இருக்கிற வரைக்கும் சொல்லுவேன், ஒரு நாள் நான் காண போயிடுவேன். அப்போ என்ன பண்ணுவீங்க? சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஒரு நாள் கர்த்தர் கேட்பார், நான் உனக்கு ஒரு ஆளை வச்சு சொன்னேனே ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க?